10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை பகிரலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்கள். நமக்கு இந்த கோடை காலத்திலும் கூட மழைக்கான வாய்ப்பு ஏற்படும் அளவுல வானிலையில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் மற்றும் முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்றும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்த காற்றுன்னு சொல்லும் பொழுது காற்றினுடைய வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை தினமும் பலத்த காற்றுடன் இடியுடன் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல்ல சொல்லப்பட்டிருக்கு. நாளை தினமும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு தொடர்ச்சியாக வரக்கூடிய 5ஆம் தேதி வரை நீடிப்பதாக அந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பும், 5ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரங்களில் வெப்பத்தினுடைய தாக்கம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்திலையும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் வெப்பம் பதிவாகவில்லை. இதே நிலை அடுத்து வரக்கூடிய 5ஆம் தேதி வரையிலும் தொடரக்கூடிய சாதக நிலை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு இன்று வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.